ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ். இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, நான் கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு கிரேவி தான் நம்ம செய்ய போகிறோம். அது என்ன கிரேவின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முட்டை கிரேவி தாங்க. இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி. இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஹோட்டல் ஸ்டைலில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையில் எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்ற மாதிரி டேஸ்டியான ஒரு கிரேவி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். நான் வந்து இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் செஞ்சுருக்கிறேன். வாங்க எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாம். இது வந்து பேச்சுலர்ஸுங்க கூட செஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு வந்து சிம்பிளாக இருக்கும் செய்கிறதுக்கு. டேஸ்ட் வந்து நல்லா தூக்கலாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். இதில் நம்ம சீரகம், சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு கருகாமல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சோம்பு, சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். ஏலக்காய் 2 போட்டுக்கிறேன். இப்போ நல்லா பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பல்லாரி வெங்காயம் வந்து போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி மசாலா செஞ்சு நம்ம செய்யும்போது நல்லா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷான இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு ஹெல்த்துக்கு நல்லது இல்லைங்களா. இப்போ வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். காம்பு பகுதியை நீக்கி வைக்கிறேன். நம்ம அரைக்கிற மாதிரி இருந்தால் அந்த காம்போடு வேணாலும் போட்டுக்கலாம். எப்போ போல் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் வந்து நம்ம உப்பு சேர்த்திட்டோம்னா குயிக்காக வந்து தக்காளி வதங்கிடும். உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்து போகிறோம். உப்பு சேர்த்துன உடனே தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கி வர்றது நம்மளுக்கு தெரியும். தக்காளி வந்து வதங்கட்டும். இந்த மாதிரி கிரேவி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தக்காளி வதங்கின பிறகு 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்திக்கிறேன். அதே அளவு வந்து கொஞ்சமாக குறைச்சி தனி மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் குறைவாக. நீங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்திக்கோங்க. கூட்டவோ குறைச்சவோ செஞ்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியிலேயே பச்சை வாசனை போயிடுச்சு நல்லா. இப்போது இது கூடவே வந்து நம்ம ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கருவேப்பிலை சேர்த்தும் போது அந்த கருவேப்பிலையுடைய ஒரிஜினல் வந்து ஹெல்த்துக்கு நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். அந்த எண்ணெயிலேயே நம்ம வதக்கிட்டோம்னா அதனுடைய ஃப்ளேவர் வந்து இருக்காது. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அந்த கருவேப்பிலையுடைய ஸ்மெல் நல்லா தூக்கலாக இருக்கும் கிரேவியில். இப்போ ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஆறிட்டு இருக்கிற ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். உங்களுக்கு தெரியும் இந்த கடாய் வந்து நான் புதுசாக வாங்கியிருக்கிறேன் ட்ரைப்ளையில். அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிப்புக்கு ஒரு பிஞ்ச் வந்து சோம்பு சேர்த்திக்கலாம். கடுகெல்லாம் சேர்த்துல, சோம்பு மட்டும்தான் சேர்த்திக்கிறேன். கூடவே வந்து வெங்காயம், ஒரு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு வந்து வதங்கி வரட்டும் வெங்காயம். இந்த மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா இதில் போட்டு நல்லா கொதி வந்துச்சுன்னா நம்மளுக்கு கிரேவி வந்து ரெடி ஆயிரும். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் வந்து நீல வாக்கில் கீறி போட்டுக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். பச்சை மிளகாய் இந்த மாதிரி சேர்த்தும் போது அதனுடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து வெங்காயத்துக்குரிய பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு வதங்கக்கூடிய அரோமா வந்து நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும். அது ஒரு டெம்டிங்காக இருக்கும் அதனுடைய ஸ்மெல்லை. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. பச்சை வாசனையும் போயிடுச்சு.
இந்த மாதிரி நீல வாக்கில் பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு அது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மஞ்சத்தூளுடைய பச்சை வாசனையும் நல்லா போகட்டும். போன பிறகு நம்ம ஆல்ரெடி வதக்கி அரைச்சி வச்ச அந்த மசாலாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவுடைய கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, அருமையான கலரில் இருக்குது. இப்போ இந்த மசாலா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே வதக்கி நம்ம செய்யும்போது குயிக்காக வந்து அந்த மசாலா வந்து ரெடி ஆகிரும். நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கறதுக்காக உப்பு ஆல்ரெடி சேர்த்து வைக்கிறோம், அதனால் உப்பு பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ஒரு 5 அல்லது 6 முந்திரி வேணாலும் அரைச்சி எடுத்து ஊற்றிக்கலாம். நம்ம கிரேவி வந்து நல்லா திக்னஸாக இருக்கும். நான் வந்து முந்திரி சேர்த்துல, நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா முந்திரி சேர்த்து போட்டுக்கோங்க. அப்போ வந்து டேஸ்ட் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதித்து பச்சை வாசனை போன பிறகு தான் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய எக்கு வந்து நம்ம இதில் ஆட் பண்ணணும். நான் வந்து இன்றைக்கி 4 முட்டை தான் வேக வச்சு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் முழு முட்டை வேணாலும் கீரி போட்டுக்கலாம். அப்படி கீரி போடும்போது அந்த மசாலா உப்பு காரம் எல்லாமே அந்த எக்கில் வந்து நல்லா சேர்ந்து வந்துடும். அல்லது எண்ணெயில் ஒரு பிஞ்ச் வந்து உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி அந்த முட்டையை வந்து நல்லா முழு முட்டையை வதக்கி விட்டுட்டு அப்புறம் எடுத்து போட்டாலும் அது டேஸ்ட் நல்லாயிருக்கு. அந்த மாதிரி நிறையா நான் முட்டை கிரேவி வந்து செஞ்சுக்கிறேன். வேணுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சேனலில் போய். இப்போ நல்லா பச்சை வாசனை எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ நான் 4 முட்டை வேக வச்சு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள். இதை சேர்த்திக்கலாம். நான் சொன்ன மாதிரி முழு முட்டை வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். கீரி போட்டு கிராஸாக கீரி போடும்போது அந்த மசாலா வந்து அதில் முட்டையில் நல்லா பிடிச்சிக்கும். இப்போ எல்லா முட்டையும் வந்து நம்ம கிரேவியில் வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கும்போது அந்த முட்டையில் உப்பு காரம் எல்லாமே நல்லா பிடிச்சிரும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா முட்டையும் நம்ம வச்சாச்சு. ஒரு கொதி வரட்டும். மேலே மல்லி இலைகளை தூவி விட்டுடலாம். இப்போது ஆல்மோஸ்ட் முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டையில் வந்து கொஞ்சம் உப்பு காரம் பிடிக்கிறதுக்காக தான் நம்ம கொஞ்சம் ஒரு நிமிஷம் விட போகிறோம். 1 நிமிஷம் லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி மூடி வைக்கும்போது அதனுடைய மசாலா வந்து முட்டையில் நல்லா பிடிச்சிக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கம வாசனையோட முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, பூரி, நான் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு சைட் டிஷ்ஷு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த முட்டை கிரேவி வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே அளவுகளோடு நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.